Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 இயற்கணிதம் பயிற்சி 3.9 தான் முதல் கணிதம் பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற் பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. இருபடி சமன்பாடுகளை காண்கன்னு கீழே ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா மூலங்களின் கூடுதலை கொடுத்துட்டாங்களாம். கூடுதலும் பெருக்கற் பலனும் கொடுத்துட்டாங்க. இருபடி சமன்பாடுகளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, அந்த ஈக்குவேஷன் மூலம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, முதல் சம் கொள்ளலாமா? முதல் சம்மை எடுத்து எழுதிங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? மூலங்களின் கூடுதல் பெருக்கற் பலன் கொடுத்துருக்காங்க. அது முதல் சம் -1 1/20. அதை எடுத்து எழுதிங்க. அப்புறம் மூலங்களின் கூடுதல், மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் என்ன? -9. நெக்ஸ்ட் பாருங்கள், மூலங்களின் பெருக்கற் பலன், மூலங்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் 20 போட்டோமா? என்ன கேட்குறாங்க? இருபடி சமன்பாடு தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இருபடி சமன்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதணும். தேவையான சமன்பாடு ஈக்குவல் தேவையான சமன்பாடு ஈக்குவல் ஃபார்முலா இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு x² மைனஸ் மூலங்களின் கூடுதல், மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற் பலன், மூலங்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் 0. இதுதான் என்னென்ன ஃபார்முலா எழுதிங்க. இடம் படத்தில் வெண்ணெய் மேலே இருக்கிற பார்த்துங்க. x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் 0. இதான் என்னென்ன ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம இந்த நம்பர்ஸை போட்டு இருபடி சமன்பாடை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ முதல்ல பாருங்கள், ஃபார்முலா என்ன? x² ஈக்குவல் x² அப்படியே வச்சுங்க மைனஸ் மூலங்களின் கூடுதல் கேட்டுருக்காங்க. எங்கள் மூலங்களின் கூடுதல் என்ன? -9 -9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற் பலன் எவ்வளோ? 20 கொடுத்துருக்காங்களா? 20 ஈக்குவல் 0 ஈக்குவல் x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ? +9. இந்த எக்ஸ் அப்படியே பக்கத்தில் போட்டுங்க. +20 ஈக்குவல் 0. இதுதான் நம்மளுக்கு தேவையான முதல் கணக்கோட இருபடி சமன்பாடு. ஓகேங்களா? இப்போ இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 5/3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ண? முதல்ல மூலங்களின் கூடுதல், எப்பவுமே இதை எடுத்து எழுதணும். மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் என்ன? 5/3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மூலங்களின் பெருக்கற் பலன், மூலங்களின் பெருக்கற் பலன், மூலங்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் 4 எழுதிட்டோமா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இருபடி சமன்பாடை கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்ன? x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் 0. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? x² அப்படியே வச்சுங்க மைனஸ் மூலங்களின் கூடுதல் எவ்வளோ? 5/3. சாரி, இது வரக்கூடாது, கீழே போடுற மாதிரிங்க. x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் எவ்வளோ? 5/3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற் பலன் எவ்வளோ? 4 ஈக்குவல் 0. இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் இந்த 3 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 நம்ம ரெண்டு பக்கமும் பெருக்கிக்கணும். அதாவது இந்த 3 இங்கேருந்து லெஃப்ட் சைடு x² கூடயும் ரைட் சைடு இந்த 4 கூட, ரைட் சைடு எக்ஸ் கூட வராது, இந்த 4 கூடயும் நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ அப்படியே பெருக்கணும் போகலாம். 3 × x² எவ்வளோ? 3x². அப்போ இங்கே என்ன இருக்கும்? இங்கே 3 இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே என்ன இருக்கும்? -5. அந்த x -5x ஆகிடுமா? பாருங்கள், இந்த 3 இங்கே நம்ம பெருக்கிட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? -5x போடாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது. இந்த 3 இந்த 4 கூட பெருக்குன்னா என்ன வரும்? 3 × 4 12 ஈக்குவல் 0. இதுதான் இரண்டாவது கணக்கோட இருபடி சமன்பாடு. ஓகேங்களா? இப்போ மூணாவது பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -3/2, -1ன்னு கொடுத்துருக்காங்களா? இதில் என்ன பண்ணால் மூலங்களின் கூடுதல் எழுதிக்கலாமா? மூலங்களின் கூடுதல், மூலங்களின் எப்பவுமே முதல்ல கொடுத்துருக்கிறது தான் மூலங்களின் கூடுதல். இரண்டாவது இருக்கிறது வந்து மூலங்களின் பெருக்கற் பலன். மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் என்ன? -3/2. அடுத்து பாருங்கள், மூலங்களின் பெருக்கற் பலன், மூலங்களின் பெருக்கற்
பலன் ஈக்குவல் டு -1 எழுதியாச்சா. ஃபார்முலா என்ன இப்போ x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0. மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0 போட்டோமா. இந்த ஃபார்முலா அப்படியே போடுமா. x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க -3/2 கொடுத்துருக்காங்களா. அடுத்து என்ன இன்ட்டு எக்ஸா போட்டாச்சா. ப்ளஸ் இருக்குது ஃபார்முலா இருக்கிறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் போட்டாச்சு. மூலங்களின் பெருக்கற்பலன் எவ்வளோ -1 ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுன்னா x² அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ ப்ளஸ்ஸா. அப்போ x² ப்ளஸ் 3/2 எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ -1 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணால் அந்த சம்மில் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க அதாவது வகுத்தலில் இருக்க இதை என்ன பண்ணணும் இந்த 2 நம்பர் கூட நம்ம பெருக்கிக்கணும். ஓகேங்களா. அப்போ 2 × x² எவ்வளோ 2x², 2 × x² ப்ளஸ் மேலே இருக்க 3x 2 × 1 எவ்வளோ 2 மைனஸ் இருக்கா. ஸோ -2 ஈக்குவல் டு 0. இதுதான் என்னென்னா மூணாவது கணக்கோட இருப்படி சமன்பாடு. ஓகேங்களா. 2x² ப்ளஸ் 3x -2 ஈக்குவல் டு 0. நாலாவது கணக்கு பார்க்கலாமா. நாலாவது கணக்கு பாருங்கள். மூலங்களின் கூடுதலும் கொடுத்துருக்காங்க பெருக்கற்பலன் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிடலாம். மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு -2 - a² மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு a + 5² என்ன பண்ணால் ஃபார்முலா எழுதணுமா. ஃபார்முலா எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிட்டே கிடைக்கும். x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0. நான் இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதுறேன். நீங்கள் எக்ஸாம்பிள் ஷார்ட்டாக எழுதக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். ஓகேங்களா. ஃபார்முலாட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் எவ்வளோ -2 - a² இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் எவ்வளோ a + 5² ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ பாருங்கள் x² அப்படியே வச்சுக்கோங்களாமா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ ப்ளஸ்ஸா. ஸோ ப்ளஸ் போட்டுங்க. இப்போது அப்படியே அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது 2 - a² இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் a + 5² இதுக்கு மேலே இது ஒன்றும் பண்ணல. நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதை மட்டும் மாற்றி எழுதினாலே ஆன்சர் கிடைச்சிரும். இதுதான் நாலாவது கணக்கோட இருபடி சமன்பாடு. இந்த கணக்கு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.